வணக்கம் சுவாமி. வணக்கம். நம்ம முருகர் அறுபடை வீடுகள் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, கண்டிப்பா. முதல்ல நீங்க பழனியை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பழனி வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறுபடை முருகன் கோவில்ல முதன்மை ஸ்தலம். அதாவது நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. இந்த அறுபடை வீடு நிறைய விஷயங்கள்ல மாறி இருக்கு. அதெல்லாம் முதல் படை வந்து நமக்கு வந்து பழனி தான். ஏன்னா உலகத்திற்கு முதல்ல வந்தது பழனி தான். அந்த பழனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அந்த பழனி வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். எல்லாரும் அவசியமாக போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம். அந்த பழனி முருகன் பார்த்தீங்கன்னா நவபாஷான சிலையினால் அமைச்சிருக்காங்க. போகர் வந்து அமைச்ச வந்து பெருமானவர். போகர் வந்து அந்த நவபாஷானங்கிற மூலிகையினால் செஞ்ச சுவாமி. விசேஷமான ஸ்தலம். பழனி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு ரொம்ப பிரசித்தம், ஃபேமஸ்ஸு. தைப்பூசம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் விரதம் இருந்து பாத யாத்திரையாக போய் அந்த முருகனை பார்ப்பாங்க. முருகனோட பாடல் வரிகள்லேயே வரும், காலால் கண்குளிர ஏற வைப்பாண்டி அப்படின்னு பழைய பாடலில் ஒரு வரிகள் வரும். அதாவது அந்த முருகப்பெருமானுக்கு, பழனி முருகப்பெருமானுக்கு காலால் ஏறி வந்து பார்க்குறது அப்பேற்பட்ட விசேஷம். அந்த விசேஷமான முருகப்பெருமானை போய் பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 6 நாளைக்கும் 6 காலங்கள், அதாவது 6 நாளைகள்னு சொல்லிட்டோம், 6 காலங்கள் தினப்படியே நடக்கக்கூடிய அந்த 6 காலங்கள் பூஜைகளில் ஒவ்வொரு அலங்காரம், சன்னியாசி அலங்காரம், ராஜ அலங்காரம், அடுத்தபடியாக விசேஷமான அலங்காரங்கள்லாம் இருக்குது அவருக்கு. அந்த அலங்காரங்கள் வந்து சிறப்பான முறையில் பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு அலங்காரத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது. அதனால் அவசியமாக எல்லாரும் பழனி போய் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறணும். நன்றி.